ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கப் வந்து ராகி மாவு, 1/2 கப் பட்டர், 1/2 கப் சுகர் வந்து பொடிச்சு வச்சுக்கணும். சுகர் பொடிக்கும்போது 2 ஏலக்காய் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டர் வேணுங்கிறவங்க 1/2 கப் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வேணான்னா நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம். ராகி வந்து ப்ளைன் ராகியாக போட்டு நான் பண்ணதில்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக கோதுமை மாவு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ராகி போட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு நல்லா இல்லை அப்படின்னாக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். கோதுமை மாவு 1/2 கப்பு, ராகி மாவு 1/2 கப்பு, டோட்டலாக 1 கப் மாவு, 1/2 கப் பட்டர், 1/2 கப் சுகர். இந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பட்டரை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். நல்லா க்ரீம் மாதிரி விஸ்க வச்சு அடிச்சுக்கிட்டு க்ரீம் மாதிரி வரும். அப்போ வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க சுகரை போட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா எல்லா சுகரும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். எடுத்து வச்ச மாவில் பாதி எடுத்து சேர்த்துக்கிட்டேன், சலிச்சு எடுத்துக்கிட்டேன் மாவை. பாதி மாவு சேர்த்துட்டு அப்புறம் நல்லா கலந்துட்டு, கட்டி இல்லாமல் கலந்துட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மாவையும் அதில் போட்டு நல்லா கலந்துட்டு, கலந்ததும் சப்பாத்தி மாவு மாதிரி வரும். நல்லா கையில் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். கையில் பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். பாப்பா வந்தாங்க, என்னோடய குழந்த. அவங்க வந்து அந்த மாவில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சாஃப்டாக இருக்குது மாவு, நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதில் வந்து ஹோல் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் வந்து நான் பேனை ஹீட் பண்ணி ஸ்டாண்டு வச்சுட்டு அதை ஒரு லிட்டு போட்டு மூடி பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா ஹீட் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கேப்பில் நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டி அதை வந்து லைட்டாக விரலால் தட்டி ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக தட்டி அந்த மாதிரி ஸ்டேஜில் குட்டி குட்டி பீசஸாக தட்டி வச்சுக்கோங்க. தட்டி பிளேட்டில் வைக்கும்போது அப்படியே வச்சிடக்கூடாது. பிளேட்டில் ட்ரையாக அது மேலே வந்து கோதுமை மாவு இல்லை ராகி மாவு லைட்டாக தூவி விட்டுட்டு அது மேலே நீங்கள் இந்த தட்டி வச்சுருக்கிறத வைக்கணும். வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதில் எடுத்துகிட்டு 10 நிமிஷம் கழிச்சா பேன் நல்லா ஹீட்டாக இருக்கும். உள்ளே நல்லா ஆவி இருக்கும், நல்லா சூடாக இருக்கும். ஸ்டாண்டு உள்ளே வச்சுருக்க ஸ்டாண்ட்லாம் நல்லா சூடாக இருக்கும். அதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பிஸ்கட் பிளேட்டு அது அந்த மாவை தூக்கி உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம், மேக்ஸிமம் 20லேருந்து 25 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். ஆவி வெளியே போயிடுச்சுன்னா வந்து சீக்கிரம் குக் ஆகாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஓவன் இல்லை, நம்ம இப்படி ப்ளைனாக பண்ணுறதுனால சும்மா திறந்து பார்க்கக்கூடாது. மூடி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் அப்போ வேணால் திறந்து பார்த்துக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், மேலே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறுனக்கப்புறம் எடுக்கும்போது நல்லா உடஞ்சி நல்லா வரும் பிஸ்கட்டு. சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் ராகி போட்டு ட்ரை பண்ணேன்.